ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அந்த சிஇஓ ஜாங் அவனோட காருக்கு வரும்போது அங்க ஒரு கீ தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்ப இந்த கான்மிஞ்செல்லாம் பெரிய செலிபிரிட்டி ஆகலையாட்டிருக்கு. அவனை பிக்கப் பண்றதுக்காக இந்த சிஇஓ காரன் ஒரு பைக்ல வரான். பைக்கும் கூட இல்லைங்க, அது ஒரு ஸ்கூட்டர். ஏன்டா இங்க இப்படி குளிருது, ஸ்கூட்டர்ல வந்திருக்கே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு அந்த ஆக்டர் திட்டுறான். அப்ப இந்த ஜாங் இருந்துட்டு, டே இதையவே நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதை வந்து சேரு, நான் உனக்கு நூடுல்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு அவன் மனசை மாத்தி கூட்டு போறான். ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும் போது கூட, கவலைப்படாதரா, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம், வீடு வாங்குவோம், காரு வாங்குவோம், இதை விட பெரிய வேனும் வாங்கலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே போறானுங்க. சோ இதை நினைச்சு பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவனோட கார் எடுத்துட்டு வெளியே வரலான்னு பார்த்தா முன்னாடி சடனா ஒரு கார் வந்து நிக்குது. பைபிள சடன் பிரேக் அடிச்சிடறான். யாருடான்னு பார்த்தா வந்து நிக்கிறது ஹீரோ. ஓ டிடெக்டிவ் நீங்களா, ஒரு நிமிஷத்துல பயன்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு, என்ன பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறீங்க, ரொம்ப லாங்கா போறீங்களான்னு கேட்கும் போது, அப்படியெல்லாம் இல்லைங்க, ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணுமேன்னு சொல்றான். ஆனா அந்த சிஇஓ ஜாங் இருந்துட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வெளியே போயிட்டு வந்தாரு அப்புறம் பேசலான்னு சொல்லும் போது, அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, நான் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன், இப்பவே அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். இவனுக்கு ஒன்னும் புரியல. அட இன்னுமாப்பா புரியல? ஃபர்ஸ்ட் அந்த லிம்னு ஒருத்தர் ரோட் மேனேஜர் இறந்தான் பாத்தியா, அவனே கொலை பண்ண குற்றத்துக்காகவும், இப்ப அந்த ஆக்டர் காங்மிஞ்சே இறந்தான் பாத்தியா, அவனே கொலை பண்ண குற்றத்துக்காகவும் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். விளையாடாதீங்க டிடெக்டிவ், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு பேசிட்டே இருந்தவன் திடீர்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு தலைதிரிக்கு அங்கிருந்து ஓடுறான். ஹீரோவும் விட்டு கொடுக்காம அவனை விரட்டுன்னு விரட்டி வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ரோட்ல ஒரு பாட்டிமா அந்த கிடைக்கிற அட்டைப்பெட்டி எல்லாம் வண்டியில வச்சு கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஜாங் இருந்துட்டு பேசாம அந்த அட்டைப்பெட்டி எல்லாம் கீழே தள்ளி விட்டுலாம் ட்ரை பண்ணும் போது எந்த அட்டைப்பெட்டி நகர மாட்டேங்குது. அப்ப அந்த பாட்டிமா இருந்துட்டு, என்ன ராஜா பண்ற அப்படின்னு அவங்களோட ஃபோர் ஆர்ம்ஸை காட்டுவாங்க பாருங்க. ஆத்தாடி பயந்து போயிடுறான். இவன் தொட சைஸுக்கு இருக்க மாட்டிருக்கு, தப்பான இடத்துல கைய வச்சுட்டோமோ, வாக்கிங் போற கிளவியா இருக்குன்னு பார்த்தா இது ஒர்க் அவுட் பண்ற கிளவியால இருக்கு அப்படின்ட்டு கீழே இருந்த அட்டைப்பெட்டி அவனே எடுத்து கொடுத்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனை துரத்திட்டு வந்த ஹீரோக்கு வேற டவுட், ஏன் இங்க நின்னு பேசிட்டு போறான்னு ஹீரோ நின்னு பார்க்கும் போதுதான் பாட்டிமோட ஃபோர் ஆர்ம்ஸை பாத்துறான். ஆத்தாடி ஆத்தா, இந்த பாட்டி கிட்ட எதையும் கேட்க கூடாதுன்னு ஹீரோ மறுபடியும் அவனை விரட்டிட்டு போக ஆரம்பிச்சிடறான். இந்த சிஇஓ ஜாங்கும் புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கான். பார்த்தா ரோடு பாட்டுக்கு நீளமா போயிட்டு இருக்கு. இந்த ரோட்ல ஓடினா கண்டிப்பா மாட்டினோண்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு வேலியை கஷ்டப்பட்டு தட்டி தடுமாறி எகிரி குதிச்சிடறான். அந்த சீன் நிறைய பேர் மலையில ஹைக்கிங் வந்திருப்பாங்களாட்டிருக்கு. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா அந்த வேலியை ஓபன் பண்ணிட்டு வராங்க. இவனுக்கு மனசே விட்டுருது. இருந்தாலும் தலைதறிக்க ஓடுறான். ஹீரோவும் விரட்டுன்னு விரட்டுறான். ஒரு கட்டத்துல முடியல அவனாலேயே. ஏன்னா இந்த இடம் வேற ஸ்லோப்பா இருக்கா, அதனால ரொம்ப நாக்கு தள்ளிடுது. கரெக்டா ஹீரோவும் அங்கேயே வந்துடுறான். டே இருடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது இவன் மறுபடியும் எந்திரிக்கிறான், ஓடுறதுக்கு ரெடி ஆகிறானாட்டிருக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு, டே ஓடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ, எந்த அளவுக்கு மேல போறியோ நான் கண்டிப்பா பின்னாடியே வருவேன், மறுபடியும் அதே அளவுக்கு இறங்கணும்னு சொன்ன உடனே பைபிள் அங்கேயே உட்காந்துடுறான். அப்ப இந்த சிஇஓ ஜாங் இருந்துட்டு, என்ன எதுக்குப்பா சந்தேகப்படுற, நல்லா கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ இருந்துட்டு, நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், ஆனா எங்கிருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது தான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆல்ரெடி ஒருத்த இறந்தான் பாத்தீங்களா லிம், அவனை ரொம்பவே புள்ளி பண்ணிருக்கான் இந்த ஆக்டர், மத்தவங்க முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்துறது கேவலப்படுத்துறதுன்னு. இத பார்த்த சிஇஓனால சும்மா இருக்க முடியல, ரொம்ப கோவம் வந்திருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த எக்ஸ் செக்ரட்டரி சொன்ன மாதிரி டிஎம்டிங்கிற கம்பெனியை இந்த ஆக்டர் அப்ரோச் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிய வந்திருக்கு. சோ அந்த ஆக்டர் காங்மிஞ்சே அவன் கூட ஒர்க் பண்றவங்கள புள்ளி பண்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அதுக்கு காரணமே இவன் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி அவன் பேரு கெட்டு போச்சுன்னா எந்த கம்பெனி அவன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டாங்க. சோ உன் கம்பெனி விட்டு அவன் வெளியும் போக மாட்டான். அதுக்கப்புறம் உன்னோட டிராமா ஒன்னு பார்த்தேன், அதுவும் காங்மிஞ்சோட வீட்டுல உட்காந்து பார்த்தேன். அதுலதான் இந்த பஃபர் ஃபிஷை யூஸ் பண்ணி ஒருத்தன் ஒய்ஃபை கொண்டிருப்பான், அதை டிஃபெண்ட் பண்ணி ஒரு லாயரும் வாதாடி இருக்கான்டா, அதை கரெக்டா நீ யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சிஇஓ இருந்துட்டு, நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே, அந்த லிம்ங்கிறவன் இறந்தப்போ என்னோட கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண மூவி விஐபி ஸ்கிரீனிங் பண்ணியிருந்தாங்க, நான் தியேட்டர்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த விஷயத்தை செக் பண்ணி பாக்குறதுக்காக தான் ஹீரோ முன்ன கூப்பிட்டு தியேட்டருக்கு போயிருந்தான். ஃபுல்லா ரெஸ்ட் ரூம்ல இருந்தா பாத்தீங்களா, அதுக்கு காரணமே இதுதான். சோ இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த சிஇஓ ஜாங் படம் ஆரம்பிச்ச உடனே பைபிள் அங்கிருந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கான். ஆல்ரெடி ரெஸ்ட் ரூம்ல இவனை மாதிரி ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒரு ஆக்டரை ஹையர் பண்ணி வச்சிருப்பானாட்டிருக்கு. அவனையும் இவனுக்கு பதிலா தியேட்டருக்குள்ள அனுப்பிட்டு இவன் கால் டாக்ஸி எடுத்துட்டு அந்த லிம்ங்கிற வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா இந்த அத்தனை விஷயத்தையும் ஹீரோவும் பண்ணி பார்த்திருக்கான். சோ நீ அவன் பாஸா இருக்கிறனால அவனும் உன்னை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணியிருக்கான்.
அங்கதான் நீ பிளான் பண்ணபடியே அந்த பெப்பர் ஃபிஷ்ஷோட பாய்சனை யூஸ் பண்ணி அவனை கொன்றிருக்க. அது மட்டும் இல்லாம அவனோட டெத் சூசைடா இருக்கிற மாதிரி நீ தான் செட் பண்ணி வச்சிருக்கன்னு இவன் சொல்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா 2.5 மணி நேரத்துல நீ ரிட்டர்ன் தியேட்டருக்கும் வந்துட்ட அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 2 மணி நேரம் 25 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்றான். ஏன்னா ஹீரோக்கும் அவ்வளவுதான் டைம் ஆயிருக்கு. அப்ப தியேட்டர்ல இருக்கிற ஹீரோ இருந்துட்டு அந்த டாக்ஸியோட டேஷ் கேம் ஃபுட்டேஜ் நாங்க வாங்கிட்டோம், அது மட்டும் இல்லாம அந்த டிரைவரோட வாக்குமூலத்தையும் நாங்க வாங்கிட்டோம் சொல்றான். இதை கேட்கும் போது ஜாங்குக்கு பதட்டமாயிருது. சரி அதை விடு, இப்ப அந்த ஆக்டர் காங் மின்ஜே கேஸுக்கு வருவோம். ஏன்னா ஆல்ரெடி கண்ணாடிக்காரன் சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, இந்த ஆக்டர் இந்த கம்பெனியோட கான்ட்ராக்டை விட்டு போனானா நிறைய பெனால்டி கொடுக்க வேண்டியது வரும்னு. அதுக்காக இந்த சிஇஓ பண்ற கோல்மால் ஏதாவது சிக்குமான்னு பாக்குறதுக்காக யாருக்கும் தெரியாம அந்த சிஇஓட கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருந்திருக்கான். அப்ப அவன் நிறைய பணத்தை ஆட்டைய போட்டிருக்கான்னு இவனுக்கு தெரிய வருது. அந்த சமயத்துலதான் இவன் தான் ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு ஒரு மிஷின் வச்சிருக்கானே, அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது. ஒரு நிமிஷம் பதறிடுறான். அப்ப அந்த மிஷின் பக்கத்துல ஒரு பேப்பர் இருக்கிறத நோட் பண்றான். எடுத்து பார்த்தா அந்த இறந்து போனா பாத்தீங்களா ரோட் மேனேஜர் லிம், அவனோட அட்ரஸ் தான் எழுதி இருக்கு. ஆக்சுவலா தியேட்டர்ல இருந்து கால் டாக்ஸில போகும்போது இந்த பேப்பர்ல இருக்கிற அட்ரஸை காமிச்சுதான் சிஇஓ கார் அங்க போயிருப்பான். சோ இதுலயே அந்த ஆக்டருக்கு தெரிஞ்சிருது லிம்மோட சாவுக்கு சிஇஓ தான் காரணம் அப்படின்னு. அவனும் ஃப்ரெண்டு தானுங்கிற உரிமையில போன் பண்ணி உங்ககிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்டிருக்கான். ஆனா நீ பண்ணவே இல்லைன்னு சமாளிச்சிருக்கேன்னு சொல்லும் போது பிரசன்ட்ல அந்த சிஇஓ இருந்துட்டு, சரிப்பா நீ சொன்ன மாதிரி அந்த ஆக்டர் காங் மின்ஜேவை நான் கொன்னதா இருந்தா அப்புறம் எப்படி நான் எந்த சிசிடிவிலையும் சிக்கல அப்படின்னு ஒரு தரமான கேள்வி கேட்கறான். ஏன்னா அந்த ஆக்டர் ஸ்டே பண்ணிருக்க அபார்ட்மெண்ட்ல நிறைய கேமரா இருந்திருக்கு, ஹீரோவும் நோட் பண்ணிருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு, தம்பி நீ ஒரு டெலிவரி பர்சன் அங்க போனப்பான்னு சொல்லும் போதுதான் நடந்த விஷயத்தை நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு டெலிவரி பர்சன் மாதிரி தான் இந்த சிஇஓ ஜாங் அங்க வந்திருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு, உன்னோட நல்ல நேரம் நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்தது, நீ ஹெல்மெட்டையும் கழட்டாம உள்ள வந்துட்ட, அதனால உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கலன்னு சொல்றான். சோ நீயும் அந்த ஆக்டருக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருந்திருக்க, அதனால நீ பைக்ல வந்து அவனும் சீரியஸா எடுத்துக்காம உன்னையும் உள்ள அலோவ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ரோட் மேனேஜர் நீ ஏன்டா கொன்னன்னு அவன் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் நீ ஒத்துக்கல, நீ தான் அவனோட அட்ரஸ் எழுதி வச்சிருந்தியா, அந்த பேப்பர் இப்ப அந்த ஆக்டர் கிட்ட தானே இருக்கு. சோ நீ மின்னு முழுங்கறத பார்த்த உடனே அந்த ஆக்டருக்கு தெரிஞ்சிருக்கு நீ தான் அவனை கொலை பண்ணி இந்த ஆக்டரோட பேர் கெட்டு போகணுங்கிறதுக்காக இத்தனை பிளான் பண்ணிருக்க அப்படின்னு. அப்ப அந்த சிஇஓ ஜாங் இருந்துட்டு, ஏன்டா உன்னை இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, நீ என்னடானா பணம் கிடைக்குதுங்கிறதுக்காக என்னோட முதுகுலயே குத்திட்டு போலான்னு பாக்குறியா, அந்த பேப்பரை முதல்ல குடுறான்னு புடுங்க பாக்குறான். ஆனா காங் மின்ஜே இருந்துட்டு, தம்பி நான் உன்னை உயிருக்கு உயிரான நண்பனாதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என் பேரை கெடுக்கிறதுக்காக ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு போவேன் நான் எதிர்பார்க்கலடா, கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன், போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன் போன் பண்ண போகும்போது இந்த சிஇஓ ஜாங் அவன் ஹெல்மெட்டை வச்சு அடிக்கிறான் ஒரு அடி. அந்த ஆக்டர் கதி கலங்கி போயிடுறான். ஆக்சுவலா இந்த பீஸ் தான் ஹீரோ கையில கிடைச்சிருக்கும், அவனால எந்திரிக்க கூட முடியல. இந்த சமயத்துல தான் அந்த அட்ரஸ் எழுதியிருந்த பேப்பரை அந்த ஆக்டர் முழுங்கிடுறான். அந்த ஜாங்குக்கும் மனசு இல்ல, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் உயிர் நண்பனா இருந்தானேங்கிற அழுகாச்சு ஒரு பக்கம். ஆனா இவனை உயிரோடு விட்டா நம்ம கதையை முடிச்சிருவான்னு சொல்லி மாடியிலிருந்து அவனை தூக்கி போட்டு கொண்டிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் தான் இவன் அந்த பேப்பரை தேட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அந்த இடத்துல அந்த பேப்பரும் இல்ல. கரெக்டா அப்ப ஹீரோ வந்துட்டு, நீ தேடிட்டு இருந்த பேப்பரை காங் மின்ஜேயோட பாடியிலிருந்து நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு காட்டுறான். சோ ஜாங்குக்கு நல்லாவே புரிஞ்சிருது தொக்கா சிக்கிட்டோன்னு. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீனா நான் சைனாக்கே தப்பிச்சு போயிருப்பேன்ப்பா, இப்ப என்ன உன்னையும் அநியாயத்துக்கு கொல்லணுமே நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறான். ஹீரோக்கும் எல்லா சண்டையும் தெரியும், டேய் இருந்தாலும் பப்ளிக்ல இருக்காங்கடா கொஞ்சம் பொறுமையா இருந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. அவன் ஹீரோவே குத்தா வந்துடுறான். திடீர்னு ஹீரோவை யார காப்பாத்துறாங்க, யாருன்னு பார்த்தா சீனியரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சீனியர் இருந்துட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணடிச்சிட்டு ஹீரோ தபால் கீழே போட்டுறாரு. ஆனா இத பாக்குற ஹீரோக்கு சந்தோஷமா தான் இருக்கு, இந்த டீம்ல ஒருத்தன் தைரியமா இறங்கி இருக்கானே அப்படின்னு. அப்ப சீனியர் இருந்துட்டு, தம்பி 3 பஞ்சு தான் மொத்த கதையை முடிச்சிருவேன், ஒழுங்கா சரண்டர் ஆயிரு இல்ல 3 பஞ்சு வாங்கிக்கோ அப்படின்னு அவனுக்கே வார்னிங் கொடுக்கறாரு. சரி வயசான கேஸ் தானே முடிச்சு தள்ளிடலான்னு அவனும் கான்பிடென்ட்டா வரான். உடுவாரு பாருங்க ஃபர்ஸ்ட் பஞ்சு நம்மளுக்கே கதி கலங்கிருது. அங்க இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேனிக் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ டிராமா தான் ஷூட் பண்றாங்களான்னு அவங்களே நார்மல் ஆயிடுறாங்க. இவன் ஏதோ கொலை பண்ண ட்ரை பண்றங்கிற பேர்ல 2 பேரும் கேம் விளையாண்டு இருக்கானுங்க. மறுபடியும் சீனியர் கண்ணுலயே 2வது பஞ்ச் இறக்குறாரு. சரி தம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, இதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருந்தா டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டு உடுவாரு போருங்க 3வது பஞ்சு. சொன்ன மாதிரியே பைபிள 3 பஞ்சில மண்ணை கவ வச்சிடறாரு. ஹீரோக்கெல்லாம் செம்ம குசியாயிருது. சரிங்க சீனியர் என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கும் போது தான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு சஸ்பெக்ட கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு அனுப்பி வைக்கும் போது மறுபடியும் சீனியர் கேட்கிறாரு, டே யோசிச்சு பார்த்து ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா க்ளூ குடுறா அப்படின்னு.
அவனும் சாரிங்க எந்த யோசனையும் வரலன்னு கிளம்பும் போதுதான் அவனுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சார் நான் அந்த இறந்து போன லிம்மோட வீட்டுல இருந்து கிளம்பும் போது டாக்ஸில ஒரு ஆள் வரத பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். டே செல்லக்குட்டி எங்கடா இருந்தா வாடா எனக்கு வரைஞ்சு காட்டுறான்னு சொல்லும் போது அவனும் சரின்னு சொல்லிட்டு வரைஞ்சு காட்டுறான். இந்த டிராயிங்க பாக்குற நம்மளுக்கே சிரிப்பு வந்துருது. ஆனா இருந்தாலும் சீனியர் இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு கரெக்டா இது சிஇஓ ஜாங் தான் கெஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவனோட சிக்னல் வச்சு ட்ரேஸ் பண்ணி வரும்போது எந்த பக்கம் போறதுனே இவருக்கு தெரியல. அப்பதான் ஹீரோவோட கன் அங்க விழுந்திருக்கிறத நோட் பண்ணிருக்காரு. அதை சொல்லிக்கிட்டே இப்பதான் ஹீரோவோட கன்னை அவங்ககிட்ட திருப்பியும் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல போலீஸ் வந்து அந்த ஜாங்கையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க டீமும் அங்க வந்துருது. ஆனா வந்தவனுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு சண்டை போட்ட சீனியரை விசாரிக்காம ஹீரோவை விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. சீனியருக்கே கோவம் வந்துருது. ஏன்டா மூச்சை புடிச்சு கஷ்டப்பட்டு சண்டை போட்டது நான்ரா, என்னை ஏதாவது ஒரு நாயாவது விசாரிக்கிறீங்களான்னு கேட்கும் போதுதான் கண்ணாடிக்காரர் இருந்துட்டு சார் நீங்க எல்லாம் நேஷனல் லெவல் டீம்ல இருந்தவங்க உங்ககிட்ட விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்றான். ஜூனியருக்கெல்லாம் ஷாக் ஆகுது. சோ அப்பதான் இவங்க எல்லாத்துக்கும் தெரிய வருது பாக்ஸிங்ல நேஷனல் லெவல் டீம்ல இருந்தவர் தான் நம்ம சீனியர்னு. அது மட்டும் இல்லாம அவர் ஆடின எல்லா மேட்ச்லயும் நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. ஜூனியர் காரனுக்குலாம் அல்ல இல்ல சார் அந்த நாக் அவுட் கிங் நீங்க தானா அப்படின்னு தெரியாம ஒரு வார்த்தை விட்டுட்டான். சீனியர் சந்தோஷத்துல பொங்கிட்டு இருக்காரு. இதுல ஹீரோ கிட்ட வந்து ஏன் தம்பி பாக்ஸிங்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு பாக்ஸிங் நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு மொக்க கொடுத்து உட்கார வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன சக்சஸ்ஃபுல்லா ஒரு பெரிய கேஸை சால்வ் பண்ண போறமே அப்படிங்கிற சந்தோஷத்துல கெத்தா காருக்கு வரானுங்க. அட 2 கிலோமீட்டர் கூட கார் போலங்க, அதுக்குள்ள எல்லா பக்கிகளும் தூங்கிட்டு இருக்குதுங்க. சோ கடைசியா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மின்னு அவ வீட்டுல சோஃபாலேயே படுத்துட்டு இருக்கா. அப்ப அவ ரூம்மேட் வந்துட்டு உள்ள வந்து படு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் பண்றேன்னு சொன்னா ரொம்ப டயர்டா இருக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துல சீனியர் வெறித்தனமா பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட போனா கண்டினியூஸா ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த எக்ஸ் செக்ரட்டரி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த லேடி தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் அந்த காலையும் கூட கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பாக்ஸிங் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கண்ணாடி காரணம் தான் கட்டுறாங்க. இவனுக்கு 4 குழந்தைங்களாட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல அவன் இருக்கான். அதே டைம்ல ஹீரோ அவனோட ஆபீஸ்க்கு வரான். அப்ப யாரும் அவனுக்காக மெடிசனும் பக்கத்துல ஒரு லெட்டரும் வச்சிருக்காங்க. எடுத்து பார்த்தா அதை வச்சுட்டு போயிருக்கிறது கண்ணாடிக்காரன். ஏன்னா மின்டா சொல்லிருப்பாளே தியேட்டர்ல உட்காரவே இல்ல பாத்ரூம்ல மட்டும் தான் இருந்தான்னு. சோ இவனுக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சிட்டு அதுக்குண்டான மெடிசனை அக்கறையா வச்சுட்டு போயிருக்கான். இதை பாக்குற ஹீரோக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அதே டைம்ல கமிஷனர் இந்த நியூஸை பாக்குறாரு. ஒரு பெரிய மூவி ஸ்டாரோட டெத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை இந்த டீம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இவங்க 5 பேர்த்தோட போட்டோ தான் போட்டிருக்கு. இத பாக்குற கமிஷனருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையடா ஃபீல்ட் ஒர்க் உனக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சா எல்லாத்துலயுமே கலக்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு சூடான சூப்பை குடிச்சிடுறாரு. பாவம் வாயெல்லாம் வெந்திரிச்சாட்டு இருக்கு. அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு கிடக்குறாரு. நெக்ஸ்ட் டே மின்னு இருந்துட்டு அந்த இறந்து போன லிம்முக்கு மரியாதை செலுத்துறதுக்காக ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வரா. பார்த்தா ஆல்ரெடி ஹீரோ அங்க அவனுக்கு பிடிச்ச காஃபி மில்க வாங்கி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். சோ இவங்களும் மரியாதை செலுத்திட்டு வெளியே வரும்போது மின்னு இருந்துட்டு எப்படி அவனுக்கு காஃபி மில்க் பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு அவனோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் செக் பண்ண அவன் பாவமா லஞ்ச் பாக்ஸ் நூடுல்ஸ் வாழ்ந்திருக்கான். பட் காஃபியை மட்டும் மறக்கவே இல்லை, விடாம குடிச்சிருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். யூசுவலா ஹீரோ இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது மின்னுக்கு வெறுப்பாகும். ஆனா இந்த டைம் ரொம்ப விரும்பி கேட்கறா. அதுக்கப்புறம் மின்னு இருந்துட்டு நீங்க கேப்டனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேஸ்ல பிஸியா இருந்தனால டீம் டின்னர் போகவே இல்லையேன்னு கேட்கும் போது ஹீரோவும் கூட்டு போறேன்னு ஒத்துக்கிறா. ஆனா மின்னு இருந்துட்டு டின்னர்ல என்ன இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது, பீஃப் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. இவளுக்கு அதுதான் பிடிக்க மாட்டிருக்கு. ஹீரோவும் கவலைப்படாதமா கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே போறான். அவன் பின்னாடியே மின்னும் ஓடி போயிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.